Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளட்டர் ஃபயர்பேஸை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து சைன்இன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து வந்து எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ அந்த சைன் அப் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு கொடுக்கேன். ஸோ lpm@gmail.com. ஸோ இந்த gmail.com வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இதுக்கு பாஸ்வேர்டு வந்து என்ன சொல்லியிருந்தோம் 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்துருந்தோம். ஸோ இன்கேஸ் நான் வந்து இன்வேலிடான பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் சைன்இன் கொடுத்தேன்னா இது இன்வேலிட் பாஸ்வேர்டாக இருந்தால் நமக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். இது நான் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுக்க 9 அப்படின்னு கரெக்டாக கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் சைன்இன் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக இருந்தால் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து சைன்இன் வந்து வேலிடேஷன் பண்ணுறது, இதுக்கு எந்த மாதிரி என் பாயிண்ட் யூஸ் பண்ணுறது, இதுக்கு வந்து எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம கெட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி என்ன கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சைன் அப் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபயர் பேஸ்னால் என்ன, ஃபயர் பேஸில் என்ன எஸ்டிகேலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபயர் பேஸ்க்கு தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்டு வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா சைன் அப் பண்ணும்போது, அதாவது அந்த இமெயில் கொடுக்கும்போது பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக சைன் அப் ஆகணும். அண்ட் வந்து இங்கே வந்து நமக்கு டேட்டா பேஸில் அதாவது ஃபயர் பேஸில் உள்ள டீட்டெயில்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா அதே இதில் இப்போ இந்த சைன் அப் இல்லை, இது வந்து சைன்இன், அதாவது சைன் அப்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ அந்த ரிஜிஸ்டர் பண்ண பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கா, யூசர் நேம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து சைன்இன் அப்படின்னு நான் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் ஆல்சோ வந்து சைன்இன் அப்படிங்கிற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ Ctrl+S கொடுத்து இது சேவ் பண்ணலாம். இது வந்து நேம் சேஞ்ச் ஆயிரும். அண்ட் இப்போ சைன் அப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இங்கே ஒரு URL கொடுத்துருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இதான் சைன் அப் இந்த கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ சைன் அப் வித் என்ன இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துரும். ஸோ அது நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கப்புறம் சைன்இன் கொடுக்க போகிறோம். ஸோ சைன்இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு, அது வந்து சைன் அப், இது வந்து சைன்இன். அதாவது அது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஆப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன எண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட்டு இதை மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணால் போதும். ஸோ மீதி எல்லாமே சேம், இது எல்லாமே சேமாக இருக்க போகுது. அண்ட் இந்த API கீயும் வந்து நமக்கு சேமாக இருக்க போகுது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு இந்த ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த சைன் அப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்மளுடைய எண்ட் பாயிண்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த கண்ட்ரோலர்லேருந்து வர வேல்யூஸ் எல்லாமே லைக் சேமஸ் தான். ஏன்னா நம்ம அதை தான் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் அந்த இமெயிலும் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இப்போ நான் சேவ் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த URL என்ன கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இந்த ஃப்ளட்டர் lpm@gmail.com அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ளட்டர் lpm@gmail.com. ஸோ gmail.com. அண்ட் அதுக்கு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 1 to 9 கொடுத்துருந்தோம். 2 3 4 5 6 7 8 9. இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு. ஸோ இப்போ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓகே அப்படின்னு வரப்போகுது. இல்லைனா ஒரு எரர் மெசேஜ் வரப்போகுது, அதாவது 400 அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வரப்போகுது. ஸோ அது என்ன ஸ்டேட்டஸ் வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக இருந்திருக்கு. அதனால் என்ன வந்திருக்கு 200 அப்படிங்கிறது அவுட்புட் வந்திருக்கு. அண்ட் நம்ம கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இப்போ இன்கேஸ் வந்து இதுக்கு கீழே வந்து நான் பாஸ்வேர்டுக்கு அடிஷ்னலாக ஏதோ ஒரு வேர்டு சேர்க்கேன் 0 அப்படின்னு சேர்க்கேன். ஸோ இப்போ சைன் அப் கொடுத்தா இப்போ நமக்கு வராது. என்ன ரீசன், இப்போ இன்வேலிடான பாஸ்வேர்டு. ஸோ இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இன்வேலிட் லாகின் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக ஒன்று இங்கே கொடுத்துட்டு இந்த மெசேஜ் எடுக்கலாம். அப்படி இல்லைனா நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோட் வந்து 400 வரல, ஸோ இதுதான் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கப்புறம் இது வந்துருச்சு. ஆனால் இது ஒரு யூஸராக லாகின் பண்ணும்போது நமக்கு தெரியாது. நம்ம வந்து டெவலப்பராக இங்கே கோடிங்கில் போட்டிருக்கோம். ஸோ ஒரு யூஸருக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாப்பப்போ அல்லது வந்து ஒரு அலர்ட் மெசேஜை வந்து ஷோ பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து கெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கெட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம் அந்த அலர்ட் மெசேஜ் எல்லாமே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய கமெண்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ அதில் வந்து கெட் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் போய்ட்டு கெட் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மெசேஜ் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் கெட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தான் நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்மளுடைய பேஜில் ஃபஸ்ட்டு அந்த கெட் பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் இம்போர்ட். ஸோ டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் வரும், நம்ம அதிலே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கெட் டாட் அல்லது கெட் ஸ்லாஷ் போடுங்க. ஸோ ஆப்ஷன் வரும் get dot. ஸோ வந்துருச்சா. ஸோ இது அப்படியே ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா
அந்த கெட் பேக்கேஜ் வந்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கெட் இம்போர்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய மெட்டீரியல் ஆப் வந்து சேஞ்சஸ் பண்ணோம். ஸோ இது நார்மல் மெட்டீரியல் ஆப்புக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கெட்டோடைய மெட்டீரியல் ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் நமக்கு டிஃபால்ட்டாக உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கால் ஆகும். ஸோ அப்போ கெட் மெட்டீரியல் ஆப் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நம்ம அது கொடுத்துறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ இதோடைய ஸ்டேட்டஸ் கோடு வந்து 200 இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹோம் பேஜுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ இன்கேஸ் ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து ஷோ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த லிப்பில் போய்ட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பேஜ் அப்படின்னு வேணுமா நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் பேஜ், ஸோ இந்த பார்த்தீங்களா ஹோம் ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸோ ஹோம் ஸ்க்ரீன் டாட்னு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய லைக் வந்து ஒரு மெட்டீரியல் டாட் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அதில் வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இதை பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸ்டேட்லெஸ், ஓகே, ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற அந்த விஜெட்டை வந்து கால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், ஒரு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஹோம் பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த கண்டெய்னருக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேஃபோல்ட் அண்ட் இதில் வந்து என்ன கொடுக்க போகிறோம், பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் ஜஸ்ட் வந்து சென்டர் மெசேஜ் கொடுத்துக்கலாம். சென்டர் அப்படிங்கிற அந்த விஜெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சில்ட்ரன் இருக்க போது சில்ட்ரனில் அதாவது சைல்டு இருக்க போது அதில் இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் விஜெட் மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ டெக்ஸ்ட் விஜெட்டில் என்ன கொடுக்கலாம்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெல்கம் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட் வரும்போது நம்ம கரெக்டாக வந்து எல்லாமே ப்ராப்பராக என்ன ஹோம் ஸ்க்ரீன் வரப்போது என்னங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த லாஜிக் தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி தான் கொடுத்துருக்கோம். ஸோ வெல்கம் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கே டேட்டா பேஸில் நம்ம கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, நேம்லாம் கொடுத்துருப்போம், அதெல்லாம் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோம் ஸ்க்ரீன். ஓகே, இதுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணால் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல், ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல் அண்ட் இதில் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 25 கொடுத்துக்கலாம் அல்லது ஓகே இல்லை 30 விட கொடுத்துக்கலாம், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்ட் வந்து ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு, ஓகே. ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு, ஃபைன். இப்போதைக்கு இது போதும். ஸோ இதை கொடுத்து இது ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஸ்டேட்டஸ் கோடு இன்னும் நம்ம கெட் பண்ணல. ஸோ கெட் பண்ணிடுவோம்னா பிரிண்ட் பண்ணி மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருப்போம், இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ நம்ம அந்த இடத்துல இப்போ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய ஸ்டேட்டஸ் கோட் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் அந்த ஆர்இஎஸோட ஸ்டேட்டஸ் கோடு இருக்கா இல்லைனா எல்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஆர்இஎஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் அப்படிங்கிறத அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஈக்குவல் 200 என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, அதோடைய வேலிடேஷன் வந்து நமக்கு கரெக்டாக இன்சர்ட் ஆகிருக்கு, இல்லை அதோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நமக்கு கரெக்டாக செக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த வேலிடேஷன் வந்து தெரியும். இன்கேஸ் 200 தாண்டி வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எரர் மெசேஜ் வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ முதல்ல இருக்குது அப்படின்னா நம்ம கெட் டாட் அதாவது நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அப்போ கெட் டாட் என்ன கொடுக்க போகிறோம், டூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய கெட்டெக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த கான்செப்டில் வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் கெட்டெக்ஸை பார்க்கலன்னா ஸோ அதோடைய ப்ளேலிஸ்ட்டும் நான் உங்களுக்கு இதில் சஜஸ்ட் பண்ணேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் கொடுத்துக்கோங்க. இதில் பேஜஸில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நம்ம என்ன பேஜுக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பேஜ் வச்சுருக்கோம்னு பாருங்கள். இங்கே வந்து ஹோம், இதுதான் நம்மளுடைய மாடல் நேம், அதாவது அந்த கிளாஸோடைய விஜெட் நேம். ஸோ இப்போ ஹோம் பேஜ், அப்போ இதை இங்கே கால் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜும் உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ கரெக்டாக இன்சைடில் கால் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹோம் பேஜ் நான் வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ நான் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணேன், நமக்கு அந்த கிளாஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், அதாவது அந்த பேஜ் நமக்கு வந்து இங்கே இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இன்கேஸ் இம்போர்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எரர் ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை சேவ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான யூசர் நேம் கொடுக்க போகிறோம், கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம், இல்லைனா சைன்இன் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்ததுனால அது என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். வந்தோடனே அந்த ஹோம் பேஜுக்கு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து போகும். செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் அது வந்து ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா அதையும் நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ டைப் பண்ணலாம். அதை வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், ஃப்ளட்டர் LPM சொல்லியிருந்தோமா @gmail.com. ஸோ gmail.com. ஓகே, பாஸ்வேர்டு என்ன சொல்லியிருந்தோன்னா 129 கொடுத்துடணும்.
1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்துருந்தோம். இப்போ சைன் அப் கொடுக்கலாம். அது வந்து ஜஸ்ட்டு சைன் இன். இப்போ நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை மாற்றிடலாம் நேமு. ஓகே, ஸோ ஃபைன் வந்துருச்சா. இங்கே வந்து என்னாச்சு, உங்களுக்கு வெல்கம் டு ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. என்ன ரீசன், அது வந்து கரெக்டாக இருந்ததுனால வந்துட்டு. ஸோ இப்போ அது கரெக்டாக தான் இல்லை, இப்போ ராங்காக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன வரணும், நமக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். ஜஸ்ட் அந்த லாகின் பேஜ்லேயே வரணும். ஓகே, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு வேணுமோ சைஸ் வேணுமோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப லென்த்தாக இருந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இது ஒரு 25 வேணுமோ கொடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ வரட்டும். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எரர் மெசேஜ் மட்டும் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி வந்து சைன் அப் இல்லை சைன் இன் அப்படின்னு நேம் மாற்றிடலாம். ஓகே, பட்டன் சைன் இன். ஓகே, ஸோ சைன் இன் அப்படின்னு கொடுத்தோங்க. இது ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ராங்காக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்நாக் பாரோ அல்லது வந்து ஒரு டைலாக்கோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைக் வந்து ஸ்நாக் பார் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எங்கே இருக்குது இந்த எரர் இருந்தால் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஸ்நாக் பார் யூஸ் பண்ணோம்னா என்னென்னு சொல்லியிருந்தோம், அதாவது கெட் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜஸ்ட்டு கெட் டாட் ஸ்நாக் பார் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் வரும், நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துருச்சு பார்த்தீங்களா ஸ்நாக் பார். ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு டைட்டில் கேட்டிருக்காங்க, ஒரு மெசேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டைட்டிலுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், ஒரு எரர் அல்லது வார்னிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் எரர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ மெசேஜில் என்ன கொடுக்கலாம், இன்வேலிட் லாகின் டீட்டெயில்ஸ் அல்லது நமக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, லாகின் க்ரெடென்ஷியல் வந்து மிஸ் மேட்ச் அல்லது இன்வேலிட் லாகின் க்ரெடென்ஷியல் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்வேலிட்னே கொடுத்துக்கலாம். இன்வேலிட் லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, டெயில்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண ஏதோ சம்திங் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இது என்ன கொடுக்கலாம், இப்போ டிஃபால்ட்டாக இதை கொடுத்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஒரு இடத்துல எரர் வருது. ஸோ செமிகோலன் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நான் Ctrl+S கொடுங்க. ஸோ இப்போ இன்கேஸ் நான் வேறு ஏதோ ஒரு இமெயில் கொடுங்க, லைக் வந்து ஒரு HH அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு @gmail.com ஏதோ சம்திங் ஒரு இன்வாலிட் நமக்கு இன்னும் ஸ்டோரே ஆகலை, அதை பற்றி நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு அதே மாதிரி சம்திங் 1 2 3 மட்டும் கொடுத்து இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ நான் சைன்இன் கொடுக்கவும் என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து ஸ்நாக் பார் வரும், ஏன்னா இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, எரர்னு கொடுத்து வந்திருக்கு. ஸோ என்ன ரீசன், நமக்கு வந்து அந்த கோடு வந்து நமக்கு எங்கே இல்லை, நம்மளுடைய ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷனில் இல்லை. ஸோ நம்ம இது மட்டும் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆச்சு, மெசேஜ் வந்திருக்கு. இதே நம்ம வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க இமெயில் கொடுத்து இன்வேலிடான பாஸ்வேர்டு கொடுத்துன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் flutterlpm@gmail.com தான் கொடுக்கும். ஆனால் பாஸ்வேர்டு வந்து நான் 1 2 3 அப்படின்னு மட்டும் கொடுக்கேன் அப்படின்னா அப்போவும் அது என்னது மிஸ் மேட்ச் தான். ஸோ அப்போவும் வந்து உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரும். ஆனால் இந்த ஸ்நாக் பார் இங்கே வர வேண்டாம், எனக்கு வந்து பாட்டமில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை கலர் வந்து கொஞ்சம் ரெட் கலரில் இருந்தால் நீட்டாக இருக்கும். இது வந்து என்ன கலரில் இருக்குன்னே நமக்கு தெரியல. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி வந்து நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா, ஸோ அதுவும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ 1 செகண்ட் இதுலேயும் வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதில் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக் பார். ஸோ பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த இருக்குது வந்து ஸ்நாக் பொசிஷன் இருக்குது. ஸோ பொசிஷனில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டாப்பில் வேணுமா இல்லை பாட்டமில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு டாப்லேயே சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்நாக் பொசிஷன் இந்த டாப் இருக்குது, பாட்டம் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று எதை சூஸ் பண்ணிக்கலாம், பாட்டமே இப்போதைக்கு சூஸ் பண்ணிக்கிறோமே. ஸோ அண்ட் இதுக்கு வந்து கலர் வேணும் அப்படின்னா கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து என்ன கொடுக்கலாம், ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு வார்னிங் மெசேஜாக இருக்கா. ஸோ அதனால் கலர்ஸ்.ரெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்கும், அதோடைய டெக்ஸ்ட் கலர் நமக்கு என்ன வேணும். ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு கலர் கொடுத்துக்கலாம். அப்போ கலர் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கலர்ஸ், ஸோ கலர்ஸ்.ஒயிட் ஒயிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே சேவ். இப்போ Ctrl+S கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி தான் flutterlpm ஏதோ சம்திங் கொடுக்கேன், flutterlpm@gmail.com அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ gmail.com. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ பாஸ்வேர்டு வந்து நம்ம சம்திங் 1 2 3 மட்டும் தான் கொடுக்கேன். அண்ட் இந்த அவுட்புட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சைன்இன் கொடுக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இருந்தால் தான் உள்ளே போகும், இல்லைனா நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வரும்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ நான் பட் இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ எரர் இன்வாலிட் லாகின் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ஃபைன். ஸோ பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இது கரெக்டாக கொடுத்து பார்ப்போம். ஸோ LPM இந்த இடத்துல எப்படி கொடுத்துருந்தோம், ஸோ ஸ்மால் லெட்டர். ஸோ அதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மால் லெட்டரில் ஃப்ளட்டர் இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன், கரெக்டாக கொடுத்துறேன். இப்போ நான் சைன்இன் கொடுக்கேன். இப்போ நமக்கு என்ன ஆகணும், லாகின் ஆகணும். ஓகே வந்துருச்சா, ஃபைன். ஸோ வெல்கம் டு ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இது பேக் வந்துட்டு நான் வந்து மறுபடியும் ஒன்று கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், இன்கேஸ் கரெக்டாக இருந்தால் உள்ளே போகும், இல்லைனா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஓகே. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்கிற மாதிரி சைன் அப் பார்த்தோம், இதில் வந்து சைன்இன் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்குது, இமெயில் வெரிஃபிகேஷன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆத்தென்டிகேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து நம்ம 1 by 1 யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருக்குது இல்லை வந்து வேறு எதுவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்கேஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து ஃபயர்பேஸோ அல்லது நம்ம ஃப்ளட்டர் ரிலேட்டடாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபார்கட் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டு ரியல் டைமாக எப்படி வந்து நம்ம வந்து ஃபுல் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.